கருப்பண்ணசாமிக்கும் முனீஸ்வரருக்கும் என்ன வித்தியாசம்? நல்லா கேட்டீங்க சார். அதாவது கருப்பண்ணசுவாமி என்பவர் கரிய நிற தோற்றம் கொண்டவர். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சொல்லுவாங்க. வேட்டக்கருப்பு, மாடக்கருப்பு, ஒண்டிக்கருப்பு, பெரிய கருப்பு, சின்ன கருப்பு, மலையாள கருப்பு, ஆகாச கருப்புன்னு பல வகைகள். இந்த முனீஸ்வரன் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்தில் இல்லைன்னா ஒரு இல்லத்தில் அப்படி இல்லைன்னா ஒரு நாட்டில் சில நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று நினைத்து அது நிறைவேறாமல் இருக்கக்கூடிய தருணத்தில் தன்னை மாய்த்து கொண்டவர்கள். அவர்கள் என்ன நிலைமைக்கு போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பனைமர தோற்றத்தில் முனி என்ற தெய்வமாக வணங்கப்படுகிறார்கள். அவங்க எப்படின்னா, அவங்களுடைய பிறந்ததிலிருந்து அந்த காலம் வரைக்கும் எந்த தவறுகளையும் செய்யாதவங்களா இருப்பாங்க. ஒரு தவறு நடந்ததுன்னா தட்டி கேட்டவங்களா இருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம்னா, அரசர்கள் காலத்தில் நடுகள் நடுறாங்க இல்லைங்களா? அந்த நடுகள் அப்படிங்கிறது ஒரு ஊரை காப்பாற்றுவதற்காக தன்னை அழித்து கொண்டு அந்த நாட்டை, நாட்டு மக்களை, தன்னுடைய அரசனை காப்பாற்றியவர்கள். அவர்களுடைய ஞாபகார்த்தமாக நடுகள் நடும் பொழுது ஒரு பனைமரத்தையும் வைப்பார்கள். அந்த பனைமரம் தான் முனீஸ்வரனாக கருதப்பட்டது. அதனால அந்த முனீஸ்வர வழிபாடு என்பது ஒரு தளபதி, ஒரு வாயில் காவலன், ஒரு தேசத்தை காத்தவன், ஒரு சேனாதிபதி, இப்படியாக இருந்தவர்கள் தான் உழவு தொழில் செய்து அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா தலையாரின்னு சொல்லுவாங்க, கிராமத்தை காக்கக்கூடிய காவல்காரராக இருப்பாங்க. அப்படி இருந்து எதிர்பாராத ஒரு சூழலில் வேறு ஒருவரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரை கொடுத்தவரை முனீஸ்வரர் என்று சொல்லக்கூடிய வழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. கருப்பண்ணசுவாமி யாருன்னு கேட்டீங்கன்னா, பிறக்கும் பொழுதே சிவபெருமானுடைய அவதாரமாக பிறந்தவர். அப்போ அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, காவல் தெய்வங்கள்லயே எந்த விதமான துர்தேவதைகளையும் விரட்டக்கூடியவர். அதாவது எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் துர்தேவதைகளுடைய ஆட்டங்கள், இப்போ பில்லி, சூனியம், ஏவல் சொல்றாங்க, அந்த பக்கத்துல போய் அந்த கருப்பு சன்னிதானத்திலேருந்து ஒரு விபூதி வச்சுட்டு வந்தாங்கன்னா அந்த துர்தேவர்கள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இன்னைக்கு இந்த விஷ்ணு மாயா வழிபாடெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்க மலையாளத்தை ரொம்ப பிரபல்யமான வழிபாடு. அவர்களுக்கெல்லாம் கூட ஒரு காவல் தெய்வமாகவே விளங்குகிறார். இவர் வந்துட்டாருன்னு சொன்னாலே அந்த இடத்துல துர்தேவதைகள் இருக்காது அப்படிங்கிற ஒரு நடைமுறை. பட் முனீஸ்வரன் சொல்லக்கூடிய தெய்வம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர்களுக்கு உண்டான அந்த வட்டம் எப்படிப்பட்டதுன்னா, அதுலயே 2 பிரிவா சொல்றாங்க. முனி பாண்டி முனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. 8 இடத்துல இருப்பாங்க. அந்த 8 இடத்துல அந்த இடத்தை காப்பவர்களாக மட்டும் அவர்கள் இருப்பார்கள். அந்த எல்லையை காப்பவர்களாக மட்டும் இருப்பார்கள். கருப்பண்ணசாமி என்பது எல்லை தாண்டி, தேசம் தாண்டி காக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வமாக, நாட்டார் தெய்வங்களில் முதன்மை தெய்வமாகவே போற்றப்படுகிறது. முனீஸ்வரன், முண்டன், முனியன், காத்தவராயன், இப்படிப்பட்ட சுடலை மாட சுவாமி, இவர்களை எல்லாம் விட அதிக அளவு பலம் பொருந்தியவராக, இவர்களுக்கு ஒரு தலைவரை போல் செயல்படுபவர் தான் கருப்பண்ணசுவாமி என்று பேசப்படுகிறது.